மாதமே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான இபிஎஸ் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை ஏந்தல் அருகே 2 காவலர்கள் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது தொடர்பாக அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலையில் காவலர்களே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை குறிப்பிட்டு திமுக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், திருவண்ணாமலை ஏந்தல் புறவழி சாலை தோப்பு பகுதியில் கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ்ராஜ் அதே போல சுந்தர் ஆகியோர் இளம் பெண்ணை அவர் சகோதரி கண்முன்னே கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெண்கள் பாதுகாப்பின்மை எனும் அவல நிலையின் கொடூர உச்சம் இது என்றும், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களாலேயே பெண்ணுக்கு நேர்ந்த இக்கொடுமைக்கு இந்த முதலமைச்சர் என்ன பதில் வைத்துள்ளார் என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த வெட்கக்கேடான நிலைக்கு முதலமைச்சரும் அதே போல திமுக அரசும் தலைகுனிய வேண்டும் என்றும், மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடம் இருந்தே இந்த மாதிரியான, அதாவது தங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு பெண்களை தள்ளிய திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், காமுகர்களாக மாறிய காவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டு அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்.